இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிசைன் வெர்சஸ் டெக்கரேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ டிசைனுக்கும் டெக்கரேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? டெக்கரேட் பண்றதுனால என்னலாம் பிரச்சனை ஆகுது? டிசைன் பண்றதுனால என்னலாம் நல்லது நடக்குது? அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இது எதுக்கு முதல்ல இதை நம்ம ஒரு டாபிக்கா பேசுறோம்? இதுக்கான ரீசன் என்ன? இந்த டெக்கரேஷன், டிசைன் அப்படிங்கிறது ஏன் பேசணும்னா, ஜென்ரலாகவே வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன், யூஐ யூஎக்ஸ் டிசைன்னு நம்ம பண்ற நிறைய விஷயங்கள் வந்து எது டிசைனு எது டெக்கரேஷன் அப்படின்னு நமக்கு வந்து வித்தியாசப்படுத்த தெரிஞ்சாதான் நம்ம முதல்ல வந்து இந்த டிசைன் கரெக்டா இருக்கா இல்ல இது டெக்கரேஷனா அப்படிங்கறத வந்து கண்டே பிடிக்க முடியும். ஏன் சொல்றேன்னா, நிறைய இடத்துல டிசைன் பண்றோம்னு நினைச்சிட்டு அந்த டிசைனுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ டிசைனுக்கு மேல டெக்கரேஷன் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த டெக்கரேஷனுக்கான அவுட்கம்ஸ் தான் வருமே தவிர டிசைனுக்கான அவுட்கம்ஸ் வராது. அப்போ நிறைய டிசைனர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இது எப்படி வந்து நல்லா டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய டிசைனை நல்லா டெக்கரேட் தான் பண்றாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நல்ல டிசைன்னா என்ன, நல்ல டெக்கரேஷன்னா என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சிக்கிட்டாதான், வித்தியாசப்படுத்த நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து முதல்ல நல்ல டிசைன் பா இது அப்படின்னு சொல்லி அந்த எவாலுவேஷன் பண்ண முடியும். அப்போ இது இது வேற அது வேற அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசைன் வேற இந்த டெக்கரேஷன் வேற அப்படிங்கிற ஒரு டாபிக்கே வந்து நம்ம வந்து வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஒரு பெரிய வால் இருக்கு, சூப்பரா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கும் எங்கேயுமே உங்களால் பார்க்கவே முடியாது. அப்படியே மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி இதுதான்டா பெயிண்டிங், இதுதான்டா வால் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால் ஆர்ட்டை நீங்க வந்து பாக்குறீங்க. ஆனா இங்கதான் வந்து ட்விஸ்ட். அந்த வால்ல ஒரு டோர் இருக்கு, அந்த டோரும் உங்க கண்ணுக்கே தெரியல. அப்படிங்கிறப்போ அந்த வால் எவ்வளவுதான் டெக்கரேட்டிவா உங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா கிராண்டா ஃபீல் ஆனாலும், அந்த கதவு திறந்துட்டு போகணும் அதுக்குள்ள அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலனா அந்த வால் அவ்வளவு நல்லா பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரிதான். ஸோ ஒரு டிசைன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க பிஹைண்ட் த சீன்ஸ் கரெக்டா ஒர்க் ஆகுதா? அந்த டோர் அப்படிங்கிறது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்டா இருக்கலாம். ஒரு பட்டன் வந்து அந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கலாம். அப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் அது நடக்க போகுது அப்படின்னா, அந்த பட்டன் இருக்கிறதே தெரியாம நம்ம வந்து இந்த இடத்துல இது வேற எதையோ பண்ணி வச்சிருந்தோம்னா, அந்த கோலை அச்சீவ் பண்ணதுக்கு நம்மளே ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிடுறோம். எதனால? இந்த வந்து டெக்கரேட் பண்றதுனால. அப்போ இதே மாதிரி ஒரு சிம்பிளா ஒரு செவுரு இருக்கு. அந்த செவுருல தேவையான டீட்டெயில்ஸ் ஆர்ட் ஒர்க் இருக்கு. ஆனா டோருக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து டோரை வந்து கரெக்டா பொசிஷன் பண்ணி டோருக்கான என்னென்ன நீடோ அதை வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த டோர் இருக்கு அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியும். அப்போ அந்த டோர் கண்ணுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னா, டோர் இருக்கே திறந்து பார்க்கலாம், திறந்து பார்ப்பாங்க. அங்க ஒரு ஆக்ஷன் வந்து நம்ம சொல்லாமே வந்து நடக்கும். இப்போ இதே வந்து அந்த டெக்கரேஷன்ல நடக்குமானா அது ஒரு கொஷின். அது யாரு நோட்டீஸ் பண்ணா நல்லது, நோட்டீஸ் பண்ணலன்னா அந்த இடத்துல அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட்டே ஆயிருக்காது. அந்த டிசைட் ரிசல்ட்டை அச்சீவே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஜென்ரல் அசம்ஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா, டிசைன்னா வந்து ஒரு கலரு, இந்த ஃபாண்ட்டு நல்லா இப்போ இந்த ஃபேன்சியா வந்து நம்ம இதை பண்ணோம்னா, பாரு பாரு பார்க்க நல்லா இருக்கு, ஓகே சூப்பர் அப்படின்னா அது டெக்கரேஷன். ஸோ அப்போ டெக்கரேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, லுக்கா நல்லா இருக்கும், ஃபீலா நல்லா இருக்கும். ஆனா ஒர்க் ஆகுமா அப்படின்னா தெரியாது. அப்போ மெயினா நம்ம எதை பார்க்குறோம் இங்க டிசைன் வெர்சஸ் டெக்கரேஷன்லனா, டெக்கரேஷன்ன்றது பியூட்டி வித்தவுட் திங்கிங், டிசைன் அப்படிங்கிறது பியூட்டி வித் திங்கிங் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ கிளாரிட்டிக்கு அப்புறம் தான் பியூட்டி வரும். பியூட்டி கம்ஸ் ஆஃப்டர் கிளாரிட்டி. சரிங்களா? அப்போ டிசைன் அப்படிங்கிறது வந்து எங்க வருது, நிஜமாவே எங்க வருதுன்னா, ஒரு ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்றதுக்கு, யூசர் நீட்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஈஸி சொல்யூஷனை கிராஃப்ட் பண்றதுக்கு. கரெக்டான சொல்யூஷனை கிராஃப்ட் பண்றப்போ அங்க வந்து டெக்கரேஷன் நீடான்னு கேட்டா, டெக்கரேஷன் இஸ் பார்ட் ஆஃப் த டிசைன், டிசைன் இஸ் நாட் டெக்கரேஷன். இதுதான் வந்து த டேர்ம். ஸோ அப்போ கோர் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இப்போ டெக்கரேஷன்ல அழகா இருக்குது, டிசைன்ல தெளிவா இருக்குமானா தெரில. இப்போ ஆனா நமக்கு என்ன தேவை? டிசைன் தெளிவா புரியுதா ஒரு யூசருக்கு அப்படிங்கிறது தான் ஆக்சுவல் நீடு. அப்போ நம்ம டிசைன்ல தெளிவை கொண்டு வரதுக்கு தான் ஒர்க் பண்ணுமே தவிர, டிசைன்ல அழகை கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ ஓகே, செகண்ட் இன்னொரு ஒரு இதை எடுத்துக்கலாம். டிசைன் அப்படிங்கிறது ஹெல்ப் தான் பண்ணணுமே தவிர இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஹெல்ப் அப்படிங்கிறது வேற, இம்ப்ரெஸ் அப்படிங்கிறது வேற. ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இன்ஸ்டாகிராமில் லைக் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து லைக்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைக் போட்டிருக்கீங்க ஒரு ஸ்டேட்டஸ் இண்டிகேஷன் ரிட்டர்ன் வரும். அந்த ஹார்ட் வந்து ஸ்ட்ரோக்கில் இருக்கும், அப்படியே ஃபில்டாக மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இண்டிகேஷன் ரிட்டர்ன் வரும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டிசைன் நடக்குது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன ஹெல்ப் பண்ணுது? நீங்கள் லைக் போட்டிங்கன்னு உங்களுக்கு சொல்லுது. லைக் வந்து நீங்கள் போட்ட லைக் வந்து நடந்துருச்சு, அவங்க போஸ்ட்டுக்கு நீங்கள் லைக் போட்டுட்டீங்க, நடந்துருச்சு. லைக் போட்ட உடனே ஒரு ஹார்ட் வந்து அப்படியே ஃப்ளோட்டிங்கில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு அனிமேட்டட் ஹார்ட் வரும். இது வந்து ஒரு டெக்கரேஷன். நீங்கள் ஆக்ஷன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த ஃபீட்பேக் வந்து ஹெல்ப் பண்ணிருச்சு. அதுக்கு மேலே தான் என்ன நடக்குது? ஒரு டெக்கரேஷன், ஒரு இம்ப்ரெஷன். ஓகே, இந்த லைக் போட்டதை ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து அந்த டெக்கரேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? லைக் போட்டீங்க, லைக் போட்டதுக்கு உங்களுக்கு ஃபீட்பேக்கே சொல்லாமல் அந்த ஹார்ட் மட்டும் மேலே பறக்க விட்டுட்டு இது பண்ணனா, அப்போ இந்த இடத்துல டெக்கரேஷன் ஃபர்ஸ்ட் வரப்போ, ஓ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் இந்த ஹார்ட் வந்து இப்படி அனிமேஷனாக வருமா? இதுதான் வந்து இந்த பட்டனோட வேலைன்னு நீங்கள் வந்து ஒரே பட்டன் தான். ரிவர்ஸில் பண்ணுற மூலயமா என்ன நடக்கும்னா, இந்த பட்டனை தொட்டால் ஹார்ட் ஸ்க்ரீனில் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ டிசைனை ஃபஸ்ட்டு வைக்காம டெக்கரேஷனை ஃபஸ்ட்டு வச்சா என்ன நடக்கும்னா, அதை யூஸ் பண்ணுறதுக்கான மீனிங்கே வந்து மாறிடும். அப்போ டிசைன் வந்து ஃபஸ்ட்டு வர்றது மூலயமா என்ன நடக்கும்னா, அதோட மெயின் யூசேஜ் என்ன, அது என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படிங்கிறத டிசைனை ஃபஸ்ட்டு வச்சு பண்ணாதான் வந்து அது வந்து புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது வந்து எதை நமக்கு மீன் பண்ணுதுன்னா, ஒரே பட்டன் தான், ஒரே ஆக்ஷன் தான். ஆனால் டெக்கரேஷனை ஃபஸ்ட்டு வச்சா என்ன நடக்குது? அது வந்து வேற, அது பட்டனை தொட்டால் ஒரு ஹார்ட் வரும் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் வருது. ஆனால் இதே டிசைனை ஃபஸ்ட்டு வச்சிங்கன்னா அந்த பட்டனை தொட்டால் என்ன நடக்குது? ஒரு ஃபீட்பேக். ஓகே, நம்ம இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது. அப்போ 2 இடத்துலையுமே சேம் ஆக்ஷன், டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் வந்து வரலாம். அதே மாதிரி ஒரு ஆப்பில் 1008 ஆப்ஷன் இருக்கலாம், 1008 அவுட்கம்ஸ் இருக்கலாம். அப்போது எல்லா இடத்துலையும் டிசைன் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அப்படிங்கிறத கொண்டு போகிறது மூலியமாக தான் யூசருக்கு வந்து கிளாரிட்டி கொடுத்து அது நல்லா வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிற ஃபீட்பேக் கொடுத்து அவனை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போக முடியும். டிசைனை வந்து நம்ம தாட் ப்ராசஸில் வைக்காம டெக்கரேஷனை தாட் ப்ராசஸில் வச்சா பார்க்க நல்லா இருக்கும், யூஸ் பண்ண நல்லா இருக்கும், இம்ப்ரெசிவாக இருக்கும். அவனும் அதை வந்து பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அது ஒர்க் ஆகுதா, அவனுக்கு கிளாரிட்டி கொடுக்குதா, அவன் என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு புரியுதானா அது தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் மெயினாக அப்படின்னா, ஒரு டெக்கரேஷன் அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட், டிசைன் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள், டிசைன் அழகு மட்டும் இல்லை. சரிங்களா? டிசைன் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே லைக் போட்டிருக்கான் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம், லைக் போட்டிருக்கான், லைக் போட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு டாஸ்க் அச்சீவ்மெண்ட்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே ப்ராப்ளம் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் லைக் போட்டேன்ப்பா, என் லைக் போட்டால் எனக்கு லைக் போட்டிருக்கனா இல்லைன்னா எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஸோ அந்த ப்ராப்ளம் என்ன சொல்யூஷன் எடுத்துகிட்டு வராங்க? இரு லைக்குன்னு ஒரு பட்டன் வைக்கிறேன், லைக்குன்ற பட்டன் நீ தொட்ட உடனே லைக் ஆன உடனே அது ஒரு ஸ்டேட்டுக்கு மாறும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு மாறிடுச்சுன்னா நீ அந்த ஸ்டேட் மாறினோடனே நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா, லைக் போட்டுட்ட அப்படின்றத நீ புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த இடத்துல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நல்ல டிசைன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும், உங்ககிட்ட சொல்லாது. ஸோ நல்ல டிசைன் என்ன சொல்லி கொடுக்கும்னா, அந்த ஆக்ஷன் பண்ண உடனே இந்த ஆக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னு நீங்களாம் புரிஞ்சுக்கிறீங்க. அந்த டிசைனில் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் டெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை. ஓகே, யுவர் லைக் ஹேஸ் பீன் அக்செப்டட் பை இன்ஸ்டாகிராம், ஸோ ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம், யுவர் ஃப்ரெண்ட் வில் ஆல்சோ கெட் நோட்டிஃபைட்னு இன்ஸ்டாகிராம் உங்ககிட்ட சொல்லலை. ஆனால் இது எதையுமே சொல்லாமையே இந்த ஒரு சின்ன ஆக்ஷன், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒரு பட்டன்னால உங்களால் இது புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது தான் இங்கே கரெக்டான டிசைன், கரெக்டான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி ஒர்க் ஆகுது, இந்த சின்ன பட்டனுக்கு பின்னாடி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு சேர் இருக்கு. இந்த சேர் வந்து நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி அந்த சேரில் நீங்கள் உட்கார போனீங்கன்னா, அந்த சேரில் பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சேரில் ஒரு கால் உடஞ்சிருக்கலாம். நல்ல டெக்கரேட்டிவாக நல்ல கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஸோ ஒரு சேர் இருக்குது, பிளெயினாக இருக்குது, உட்டன் சேர் தான், அதில் எதுவுமே இல்லை. ஆனால் இதில் உட்காந்தா உங்களுக்கு பிரச்சனை ஆகுமா? கண்டிப்பாக பிரச்சனை ஆகும். ஆனால் இதில் உட்காந்தா பிரச்சனை ஆகுமா? ஆகாது. ஸோ ஒரு யூஸ் கேஸ் அப்படின்னா என்ன? நான் சேர், எனக்கு உட்காரதுக்கு ஒரு சேர் வேணும். அந்த சேர் வந்து நல்ல டெக்கரேட்டிவாக இருக்குன்னு நினச்சி பிரச்சனையாக இருக்கிற ஒரு சேரில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு சேர் இருக்குது, அந்த சேர் வந்து சேர் அப்படின்னா என்ன? அவ்வளோதான், அதை மட்டும் தான் பண்ணுது.
அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சா நீங்க அதுல உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீடு வந்து சால்வ் ஆகும். ஸோ இது ஏன் சொல்றேன்னா, ஒரு டிசைன் வந்து பார்க்க திடீர்னு பிரம்மாண்டமா இருக்கும், ஆஹா ஓஹோன்னு இருக்கும். ஆனா அதுக்கான பர்பஸே அது வந்து சால்வ் பண்ணாது. ஒரு சேருங்கிறதுக்கான பர்பஸ் என்ன, நம்ம மேல உட்கார்றதுக்கு தான் அந்த சேர். அப்போ இதுல நான் போயிட்டு நான் என்ன பண்றேன், டெக்கரேட் பண்றேன்னு ஸ்பைக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி என்னத்தையும் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, அது உட்கார்றதுக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லைன்னா அந்த சேருக்கான பர்பஸே அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா போயிடுது. ஸோ ஒரு டிசைன் பண்றோம் அப்படின்னா, அது வந்து டெக்கரேட் பண்ண போறோம்னு சொல்லி அதோட பர்பஸே வந்து நம்ம வந்து கெடுத்துடக்கூடாது. இது இப்படிதான் அதோட பர்பஸ்னா, பர்பஸ் வந்து ரீட்டைன் ஆகுற மாதிரி நம்ம எப்படி நல்லா டிசைன் பண்ணலாம், அந்த பர்பஸை தாண்டி நம்ம ஓவர் பண்றோமா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த பர்பஸ் ஆஃப் த டிசைனை புரிஞ்சுக்காம நம்ம எதையோ டெக்கரேட் பண்ணணும்னு பண்ணோம்னா, அதை யூஸ் பண்ண போறவன் கண்டிப்பா அவனுக்கு வந்து பெயினா தான் இருக்கும். இதுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா, சென்னைக்கு வந்து ஒரு போர்டு இருக்கு சரிங்களா, சென்னை இப்படி போனா சென்னை அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு. இதே ஒரு போர்டை நான் என்ன பண்றேன், ஒரு பேய் படத்துல வர மாதிரி ஒரு டார்க் தீம்ல வந்து ஒர்க் பண்ணி அப்படியே இந்த போர்டை பார்த்தாலே ஒரு பயம் அப்படின்னு வர மாதிரி நான் வச்சிருந்தேன்னா யாராச்சும் இந்த டைரக்ஷன்ல போவாங்களா? ஆனா இதே நான் என்ன பண்றேன், ப்ராப்பரா நீட்டா ரெப்ரசென்ட் பண்ணி இந்த போர்டுக்கு என்ன தேவை, டைரக்ஷன் சைன் அப்படின்னா என்ன, டைரக்ஷன் சைன்னா ஒரு டைரக்ஷனை கிளியரா எப்படி போகணும்னு காட்டுறது ஒரு டைரக்ஷன் சைன். அந்த டிசைனை மட்டும் நான் பண்றேன்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். இப்போ அதே மாதிரி ஒரு பே நவுன்னு ஒரு பட்டன் இருக்குன்னா, பே நவ் பட்டன்னா பே நவ் பட்டன், தட்ஸ் இட். அதுக்கு மேல நான் என்ன பண்ணலன்னா எக்ஸ்ட்ராவா எதையும் ஆட் பண்ணி இந்த பட்டன் இப்படிலாம் அனிமேட் ஆகணும், தொட்டா மேல பவுன்ஸ் ஆகணும், கீழே வரணும், உள்ள வந்தோடனே இப்படி டிரான்சிஷன் ஆட் பண்ணனா அந்த இடத்துல அந்த பேனோ பட்டனுக்கான நீடுங்கிற நீடுங்கிறதே வந்து இல்லாம போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இந்த ட்ரஸ்டே கிரியேட் ஆகும். என்ன இது பேனோ பட்டன், என்ன இது ஒரு மாதிரி ஒரு பேட் பேட்டர்னா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பட்டன்லயும் இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே இருக்கலாம். அப்போ வந்து ஒரு குட் டிசைன் அப்படிங்கிறது வந்து வேரியஸ் குட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அ டிசைனர் தான். ஸோ நம்ம வந்து ஒரு பட்டன்ல இருந்து ஒரு பேஜ்ல இருந்து ஒரு லே அவுட்ல இருந்து எல்லாத்தையும் கரெக்டாக கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணிட்டு வந்தாதான் ஒரு குட் டிசைன் அப்படிங்கிறது பில்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் வந்து டெக்கரேட் பண்றேன் இந்த இடத்துல இந்த பட்டன் நான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டைல் கொடுத்தனா நல்லா இருக்கும், சரி இருங்க ஆட் பண்ணலாம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ராசஸ்க்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க நீங்க வந்து டெக்கரேட்டிவா அது பார்க்க நல்லா இருக்கலாம், ஆனா ஃபங்க்ஷனலா மேபி நல்லா இருக்காம கூட போகலாம். இப்போ ஒரு நல்ல டிசைன் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு யூசருக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து கம்மி பண்ணும், அவனுக்கான அப்டக்கல் எல்லாம் கம்மி பண்ணும். ஓகே, அப்போ வந்து இந்த பே நவ் பட்டன் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச், பே நவ் இருக்கு அவ்வளவுதான், பே பண்ணினா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் சக்சஸ். ஆனா இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு பே நவ் பட்டன் எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒரு அனிமேஷன்லாம் ஆட் பண்ணி அது நீங்க ஆக்சஸ் பண்ணி ரொம்ப டிஃபிகல்ட்டா மாத்திட்டு நீங்க அதை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன்னா, உங்களுக்கு நானே என்ன பண்றேன்னா ஒரு அப்டக்கிள்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிட்டே வரேன். அந்த மாதிரி பே நவ் பட்டன்ல ஒரு அப்டக்கிள் வைக்கிறேன், இந்த கார்ட்ல ஆட் பண்ற பேஜ்ல ஒரு அப்டக்கிள் வைக்கிறேன், ஹோம் பேஜ்ல ஒரு அப்டக்கிள் வைக்கிறேன். இந்த மாதிரி டெக்கரேட் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு ஃபுல் அப்ளிகேஷன் என்ன பண்றேன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு அப்டக்கிள்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். டெக்கரேஷன் அப்படின்னு பண்றேன்னு போய் அப்ப என்ன நடக்கும், தானா வந்து நிறைய அப்டக்கிள்ஸ் பில்ட் ஆகி யூசரால எதையுமே பண்ண முடியாது. யூசர் எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடா தான் இருப்பான், என்னடா இது எங்க போனாலும் அந்த ஒரு ஃபேக்டர் இருந்துகிட்டே இருக்கனால என்ன ஆகும்னா யூசருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகி ஆப்ல இருந்து எக்ஸிட் ஆயிடுவான். இல்லைன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை அவன் புரிஞ்சுக்காம அவன் வேற எதையோ ஒன்றத்தை பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்போ ஒரு நல்ல டிசைன் அப்படிங்கிறது வந்து இந்த அப்டக்கிள்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி அவனுக்கு வந்து எப்படி வந்து கிளியரா இது மட்டும் உனக்கு போதும்பா, நீ நீ இதை மட்டும் பண்ணு, இதுதான் உனக்கு தேவை, தேவையில்லாததெல்லாம் நான் உனக்கு கொடுக்கல, நீ இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட, இது மட்டும் நீ எடுத்துக்கோ, இதை நீ வந்து கையில வச்சுக்கிட்டனால இதை நீ கரெக்டா பண்ணிடுவானா அதை மட்டும் தான் அவங்ககிட்ட கொடுக்கணும். நிறைய ஆட் பண்றது மூலயமா என்ன நடக்கும்னா கன்ஃபியூஷன்ஸ் தான் கிரியேட் ஆகும். ஸோ டிசைன் அப்படிங்கிறது என்னன்னா 10 பொருள் தான் தேவைன்னா 10 பொருளை ஃபர்ஸ்ட் கரெக்டா கொடுத்தோமா அப்படிங்கிறது தான் வந்து ஐடியல் கோல். ஆனா இப்ப நம்ம டெக்கரேட் பண்றோம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா 10 பொருள் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு 20 பொருள் வச்சு தேவையே இல்லாத ஒரு 10 விஷயத்தை எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து அவன்கிட்ட கொடுத்துருப்போம். அது வந்து அவனுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர அது அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டா தெரியாது. ஸோ அப்போ வந்து இந்த டிஜிட்டல் பெயின் அப்படின்றது என்னன்னா, டெக்கரேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரகிள் டு யூஸ் தான். ஒரு யூடியூப் ஆப்ல மல்டிபிள் விஷயத்த வந்து உள்ள இன்க்ளூட் பண்றாங்க. யூடியூப் ஆப்ல வந்து யூடியூப் வீடியோவும் இருக்கு, யூடியூப் மியூசிக் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ வீடியோ பார்க்க வரவங்களுக்கு வந்து மியூசிக் எதுக்கு, மியூசிக் கேட்கணும்னு வரவங்களுக்கு வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒன்லைன்ல நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அதனால யூடியூப் என்ன பண்றாங்க, யூடியூப் இஸ் அ செப்பரேட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து வீடியோ மட்டும் நீங்க பார்க்கணுமா வாங்க வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஆடியோ கேட்கணுமா யூடியூப் மியூசிக் அப்படின்னு ஒன்று தனியா இருக்கு. அப்போ
யூஸ் கேஸாவே நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றப்போ அந்த டெக்கரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு சினாரியோல ஒரு மெனு இருக்கு. மெனுல ப்ராப்பரா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் வந்து அந்த மெனுல இல்லை. இஷ்டத்துக்கு வந்து இட்லிக்கு போயிட்டு பிளாக் கலரும், சாம்பாருக்கு போயிட்டு ரெட் கலரும் கொடுத்துருக்காங்க. சாம்பார் வந்து இனிமேல் ரெட் கலர்ல இருக்க, ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, இது எதுக்கு நான் வந்து இட்லி வந்து ஒயிட் கலர்ல தானே இருக்கும், என்ன இட்லி பிளாக் கலர்ல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ டெக்கரேட் பண்றோம்னு நினைச்சு ரியல் ஃபேக்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா மாற்ற ஆரம்பிச்சிருவோம். ஸோ டெக்கரேஷன் வந்து எப்பவுமே என்ன எதுக்கு கொண்டு போய் நிறுத்தோம் அப்படின்னா, பண்ண வேண்டிய கரெக்டாக செய்ய வேண்டிய வேலையை வந்து என்ன பண்ணிடும்னா டைவர்ஷன் கிரியேட் பண்ணும். ஸோ ஒரு டிசைனருக்கு என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும், டிசைன் பண்ணுற யூஐயில் வந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பேஜ் ஒன்று பண்ணியிருக்கோம், ஒரு ஆப் ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முதல்ல இந்த இடத்துல இதை ஓவர் டூ பண்ணுறது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு ரூல் நம்பர் 1 வந்து எல்லா டிசைனர் கையில் வச்சிருக்கணும். ஸோ ரூல் நம்பர் 2, ஓவர் டூ பண்ணலை, ஓகே, முதல்ல இந்த டிசைன் எஃபெக்டிவா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செகண்ட் பார்க்கணும். ஸோ ஓவர் டூ பண்ணலை, இந்த டிசைன் கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் எவாலுவேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ 3வது தான் வந்து இது புரிஞ்சிருக்குமா அப்படிங்கிற கேள்வி வரணும். ஸோ இப்போ டெக்கரேட் பண்ணலை, ஓகே, டிசைன் பண்ணியிருக்கோம், ஓகே, டிசைன் பண்ணி கரெக்டாக எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறோமா, ஓகே அப்படின்னா இந்த 3மே செக்ஸ் ஆச்சு அப்படின்னா யாரா இருந்தாலுமே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த யூஐயை பார்த்தா வந்துடும். இதுதான் வந்து ஒரு டைப் ஆஃப் எவாலுவேஷன் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து இது நல்ல டெக்கரேட்டிவா பண்ணணும் அப்படின்னு பண்ணி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னா மாறுது. ஸோ ஏன்னா டெக்கரேட்டிவா பண்றப்போ யூசருக்கு என்ன தேவையோ அதை நம்ம அச்சீவ் பண்ணுவோம்னா அது தெரியாது. ஆனா நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம நல்லா அச்சீவ் பண்ணுவோம். திடீர்னு வந்து ஒரு சூப்பரா ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணியிருப்போம், அது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இந்த அனிமேஷன் வந்து வெதர் கிளாரிங்கா இருக்கா இல்லையா, இது ரொம்ப ஓவரா இருக்குப்பா, இந்த இடத்துல இந்த அனிமேஷனே தேவையில்லை அப்படிங்கிறதுக்கான டிசிஷன் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம், இது டிசைனா இது டெக்கரேஷனா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சாதான் அந்த டிசிஷனே உங்களால ஆக்சுவலா எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அதை தான் வந்து மெயினாக பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் டிஃப்ரெண்ட் டிசைனோட தாட் ப்ராசஸ், இல்லைன்னா டிசைனர்ஸோட தாட் ப்ராசஸ், நிறைய யூஐ யூஎக்ஸ் ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கோர் டிசைன் வேற, டெக்கரேஷன் வேற அப்படிங்கிறதான் கோர்.